ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பதிவில் நம்ம எப்படி ஆரோக்கியமாக ஒரு ஹெல்த்தியாக ஃபிட்டாக எப்போதுமே இருந்துக்கலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹெல்த்தி ஹேபிட்ஸை நம்ம பாடியில் கல்டிவேட் பண்ணிக்கணும். அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு நல்ல தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு 6 to 8 hours ஆஃப் ஹெல்த்தி ஸ்லீப், குவாலிட்டி ஸ்லீப், ராத்திரி தூக்கம் இதுதான் ரொம்ப முக்கியம், ரைட்டா? ஸோ அது இருக்கணும். அதே மாதிரி நம்ம சாப்பாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட சாப்பிட்ற நேரம் அண்ட் சாப்பிட்ற என்ன பதார்த்தங்கள் நம்ம சாப்பிட்றோமோ. ஸோ ஒரு வெல் பேலன்ஸ்டு டயட் ரொம்ப முக்கியம். ஒரு கையளவுக்கு நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கலாம், நிறைய சூப்பு, சாலட் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அண்ட் நல்ல ஹைட்ரேட்டடாக நம்ம பாடியை வச்சுக்கணும். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தண்ணி எந்த அளவுக்கு குடிக்கிறீங்க இது எல்லாமும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் போர்ஷன் கண்ட்ரோல். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடை நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் கரெக்டாக சாப்பிடுங்க, ஆனால் அளவாக சாப்பிடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம், ரைட்டா? இந்த ஒரு ஃபுட் பார்ட்டை நான் சாப்பிடவே கூடாது அப்படிங்கிறத மனசை நினச்சிக்காதீங்க. சாப்பிடும்போது ஒரு பாசிட்டிவாக உங்களோட அந்த சாப்பாடு மேலே அந்த ஒரு இன்டென்ஷன் பாசிட்டிவாக இருக்கணும். நான் இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டாலே எனக்கு வெயிட் போடும், நான் இந்த மாதிரி எண்ணெய் பதார்த்தங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அதை சாப்பிட்டாலே வெயிட் போடும், இப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா நிஜமாவே வெயிட் போடும். நான் ஸ்வீட்டு சாப்பிட்றேன், எப்போவாது தானே தான் சாப்பிட்றேன், அதனால பரவாயில்ல அப்படிங்கிறத சாப்பிட்டு பாருங்க, உங்களோட ஹெல்த் நல்லாவே இருக்கும். ஸோ எப்போதுமே போர்ஷன் கண்ட்ரோல் அண்ட் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் டுவர்ட்ஸ் யுவர் ஃபுட் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ். ஸோ இந்த எக்ஸசைஸை நம்ம பலவிதமாக நம்ம சொல்லலாம். எக்ஸசைஸில் மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி நம்மளுக்கு ப்ரீதிங், பிராணாயாமம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட், யோகா ஆசனா, ஸ்ட்ரெச்சிங் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் யுவர் மசில்ஸ் இதுவும் இம்பார்ட்டண்ட். ஏன் ஸ்ட்ரெச்சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நாளளவில் நேராக இருக்கிறவங்க கூட கூன் போட்டுட்டு இந்த மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ ஸ்ட்ரெச் உடம்பை நல்லா பண்ணலை அப்படிங்கிறதுனா நம்மளோட ஹைட் கம்மியாயிட்டு போறோம். நிறைய பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும், ரைட்டா? அதே மாதிரி ஹைட் ஸ்ட்ரெச் பண்ணா மட்டும் போறாது, அந்த மசில்ஸ் ஸ்ட்ரெங்தனும் பண்ணணும். ஸோ மசில்ஸ் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னா தான் நம்மளுக்கு ஃபிட்டா இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாக்கிங் பண்ணலாம், ஜாகிங் பண்ணலாம், என்ன மாதிரி எக்ஸசைஸும் பண்ணுங்க. முக்கியமா நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால இயற்கையில் நீங்க பண்ண முடியுமோ அதை பாருங்க. காலங்காத்தால எழுந்து பீச்ல நடக்கலாம், இல்லை சூரிய உதயத்தை பார்த்துட்டு நீங்கள் போகலாம், இல்லை சூரிய அஸ்தமத்தை பார்த்துட்டு பண்ணலாம், எதுனாலும் பண்ணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நேச்சரோடு இருக்க முடியுமோ பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்னுமே ரொம்ப முக்கியம், நம்ம எப்படி ஒரு குட் ஹேபிட்ஸை கல்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதே அளவுக்கு பேட் ஹேபிட்ஸை நம்ம வளர்த்துக்காமல் நம்ம பார்த்துட்டோம்னா மட்டும்தான் நம்ம பாடி ஹெல்த்தி அண்ட் ஃபிட்டாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறத பார்க்கும்போது கண்டிப்பாக 3-4 விஷயம் நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்மோக்கிங், அடுத்தது ஆல்கஹால், அடுத்தது ட்ரக்ஸு அண்ட் அனாவசியமான ஃபிசிக்கல் அப்யூஸ் டு யுவர் ஓன் பாடி இதுவும் ரொம்ப முக்கியம், ரைட்டா? ஸோ இந்த 4த்தையும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட பாடி ஹெல்த்தியாக ஃபிட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். ட்ரை பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஆலோசனைகளும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.